சிஎம் சார் அது எப்படி சிஎம் சார்? நான் ஜெயிச்சுட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டா திருச்சியை தேர்ந்தெடுத்து அங்க போய் உருட்டிட்டு இருக்கீங்க, ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஏன் நன்றி தெரிவிக்கிறதுக்கு வேற இடமே உங்களுக்கு கிடைக்கலையா? பெரம்பூருக்கு போறது அங்கதானே ஜெயிச்சிருக்கீங்க, அங்கேயும் தானே ஜெயிச்சிருக்கீங்க. ஏன் இங்க வந்தா ஓட்டு கிடைக்கும் சொல்லியா? திருப்பி இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்லியா? எங்க ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து குளத்தூர்ல தோத்து போனாலும் தோத்தாலும் எம்மக்கள்னு சொல்லி அடுத்த நாள் போய் மக்களை சந்திச்சாரு. ஆனா நீங்க ஒரு மாசம் கழிச்சு டூரெல்லாம் சுத்திட்டு வந்து மோடிஜி எல்லாம் பார்த்துட்டு வந்து உங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டா திருச்சியில தேர்தல் வரப்போகுது, தேர்தல் வரும், அங்க ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு கரெக்டா திருச்சியில வந்து பஸ் பிடிச்சி பஸ் மேலே ஏறிட்டு ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நன்றி தெரிவிக்கணும்னு ஒரு உருட்டிட்டு இருக்கீங்க. ஏன் சிஎம் சார்? என்ன சிஎம் சார்? திருச்சி பக்கத்துல தான் கரூர் சிஎம் சார். உங்களை பார்க்க வந்து இறந்து போனாங்களா அப்பாவி மக்கள் 41 பேரு, அவங்க போய் சந்திச்சிங்களா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்குலாம் அங்கிட்டலாம் ஓட்டு தேவையில்லை, அங்கிட்டலாம் இப்போ இப்போதைக்கு தேவையில்லை, 5 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்துப்போம். இப்ப நம்மளுக்கு திருச்சியில தான் ஓட்டு முக்கியமா தேவை. சோ இங்க வந்து நம்ம பேசுவோம், ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுட்டு இருக்கீங்க. அது எப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாயே திறக்கல. கவர்னர் மாளிகைக்கு போனீங்க, வீட்டுக்கு வந்தீங்க, திருப்பி அமைச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கூட எங்க ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து கண்டனம் தெரிவிச்சாரு, அவர் ஆட்சி அமைக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கவர்னரை பார்த்து சொல்லிய கேள்வி எழுப்பியிருந்தாரு. ஆனா ஆட்சியெல்லாம் அமைச்சு கூட்டணி கட்சியெல்லாம் உங்க பக்கம் இழுத்துக்கிட்டு எங்க ஐயா அனுப்பிச்சதுக்கு அப்புறம், வெளியில இருந்து ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கு அப்புறம், அவங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கு அப்புறம், ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க திமுக வந்து சதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சிஎம் சார், டர்ட்டி பாலிடிக்ஸ்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுதாரணமா டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சிஎம் சார்? நம்ம போங்க. ஆனா ஒரு விஷயம் சிஎம் சார், நீங்க மோடிஜிக்கே டஃப் கொடுப்பீங்கன்னு எனக்கு தோணுது. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் தெளிவா சொல்றேன். தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க, புரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்க.